என்னை பற்றி நிறையவே நண்பர் நாசர் அவர்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் சொல்லிவிட்டாருன்னு நினைக்கிறேன். அது போல கவிதாவும் இல்ல அது அடைய விட்டதுதான். இது என்னுடைய நூல் வெளியீடு என்றபடினால் ஒரு பாடல், அதாவது கூத்து பாடல் நிச்சயமாக பாட வேண்டும். அப்படி பாடினால்தான் ஒரு கலகலப்பு இருக்கும். ஆகவே எங்களுடைய ஈழத்து கூத்து பாடலோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அதுக்காக பெரிய உரையாற்ற போறேன் இல்லை. இது வடமோடி ராவணேசன் கூத்திலிருந்து. தம்பி லட்சுமணா, அட தம்பி லட்சுமணா, இந்திரஜித்தன் தனிவென்று வாபோடா. தம்பி லட்சுமணா, இந்திரஜித்தன் தனிவென்று வாபோடா. தம்பியும் தன்னை யார் வந்து எதிர்த்தாலும் நான் அறிவேன் அவன் தீரம். தம்பியும் தன்னை யார் வந்து எதிர்த்தாலும் நான் அறிவேன் அவன் தீரம். சீதையின் குலமாதை, சீதையின் குலமாதை வந்து சிறையெடுத்தான் இலங்கை போதை. சீதையின் குலமாதை வந்து சிறையெடுத்தான் இலங்கை போதை. போரை நடத்திட நிர்பந்தம் ஆக்கினான் போரை நடத்திட நீதி. போரை நடத்திட நிர்பந்தம் ஆக்கினான் போரை நடத்திட நீதி. அட தம்பி லட்சுமணா, அட தம்பி லட்சுமணா, இந்திரஜித்தன் தனி வந்து வாபோடா. தம்பி இந்தனை யார் வந்து எதிர்த்தாலும் நான் அறிவேன் அவன் வீரம். நான் அறிவேன் அவன் வீரம். இது வடமொழி கூத்திலிருந்து வருகிற ஒரு பாடல். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஒரு கூத்து நாடகத்தோடு தொடர்புடையவன் எப்படி ஒரு இந்த ஆய்வு நோக்கம் கருதி இந்த நூலை எழுதியிருக்கலாம் என்று. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய ஆசானாக இந்த இதற்கு பார்ப்பது நண்பர் எளிதன் சொன்னதை போல இந்திரபராசர் அவர்கள். நான் தமிழ் சிறப்பு பாடம் படிக்கிற பொழுது அவர் எனக்கு இந்த ஆர்கியாலஜி பாடத்தை எடுத்திருந்தார். அதை விட என்னுடைய ஊரும் திருகோணமலையும் இந்த தொல்லியல் சான்றுகள் நிறைந்த இடம். நான் நடந்து ஏறி மலைகள் ஏறி பார்த்த இடங்களை தான் நான் இங்கு எழுதியிருக்கிறேன். இது எல்லாமே எழுதப்பட்ட எல்லா கிராமங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட இதுல 37 கட்டுரைகள் இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டம் தென்னமரமாடி முதல் வெறுகள் வரையிலான ஒரு பாரம்பரியமான பெரிய தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசம். ஒரு காலத்திலே தமிழ் பௌத்தம் அங்கு இருந்ததற்கான சான்றுகள் நிறையவே இருக்கின்றன. அதாவது இலங்கையிலே மகாயானம் தேரவாதமும் போட்டி ஏற்பட்ட பொழுது தமிழ் பௌத்தர்கள் மகாயானத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே தேரவாதத்திலே சிங்கள மக்கள் தேரவாதம் சார்ந்து இருக்கிற பொழுது மகாயான பௌத்தம் அவர்களாலே அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சான்றுகள் நிறைய. அதாவது நான் இதை குறிப்பிடப்பட்டிருக்கின்ற நாகனார் கோவில் என்று சொல்லப்படுகிற இடம், அது வில்கம் வெகாறு என்று இப்பொழுது பெரிதாக கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அது அழிந்து கிடந்ததைத்தான் பிற்பாடு இலங்கை அரசாங்கம் அதை மீண்டும் கட்டமைத்திருக்கிறது. ஆகவே ஒரு காலத்தில் தமிழர்கள் பௌத்தர்களாக இருந்து அழிக்கப்பட்டு பிற்பாடு இலங்கை அரசு உருவான பொழுது அந்த கிராமங்கள் மீண்டும் இந்த பௌத்த எழுச்சி பெறுகிறது. எங்கெல்லாம் இந்த விகாரைகள் இருந்ததோ, ஆனால் அது தமிழர்களுடைய விகாரைகள், ஆனால் சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுகின்றன. அது இந்த சேருவில் என்ற ஒரு இடம். ஆனால் அது உண்மை அதனுடைய பேர் சேற்றுவில். அதாவது சேரு நிறைந்த வில் என்றால் குளம். சேரு நிறைந்த குளம். ஆனால் பிற்பாடு அது சேருவில்லை ஆகிறது. அது ஒரு பிரம்மாண்டமான விகாரை கட்டியிருக்கிறார்கள். இப்படி தமிழ் கிராமங்கள் சிங்கள பெயர்களாக மாறி இருக்கின்றன. அது நான் இந்த
நூலிலே எல்லா கிராமங்கள் பற்றி பேசுகிற பொழுது அதை சொல்லுகிறேன். அதுபோல எளியன் சொன்னது போல சோழர் கால செல்வாக்கு, அதாவது ராஜேந்திர சோழனுடைய காலகட்டத்திலே கிழக்கு பிரதேசம், திருகோணமலை பிரதேசம் அவனுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. திருவண்ணாமலை நகரம், கந்தராய், மூதூர் பிரதேசம், அதாவது நான் சொல்லுகிற கொட்டியார பிரதேசம், நெருங்கல் என்று சொல்லப்படுகிற பிரதேசம் எல்லாமே சோழர்கள், அதாவது ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் ராஜேந்திர சோழன் கூட அங்கு வந்து சென்றதாக வரலாற்று தகவல்கள். நான் சொல்ற ஒரு மலை ராஜவந்தார் மலை என்று ஒரு மலை இருக்கிறது, ராஜேந்திரன் மலை. இப்படி பல்வேறு மூலமான என்னுடைய மனதுக்கு கிடந்த பல விஷயங்களை நூலாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆதரவு தான் இந்த அதே வேளையில் இந்த கீழடி அண்மைக்கால ஆய்வுகள் நடைபெறுகிறது. அப்ப கீழடியோடு இவை எப்படி தொடர்புகிறது என்று பார்க்கிற பொழுது இந்த பிராமி எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் ஒரு தொடர்புடைய கீழடியிலே கிடைக்கிற மண், இந்த ஓடுகளிலே, அதாவது இந்த மட்பாண்டங்களிலே கிடைத்த அந்த ஓடுகளிலே இருந்த எழுத்துக்களை போல கிழக்கு மாகாணத்திலுமே பல இடங்களிலே இந்த எழுத்துக்கள் காணப்படுகின்றன இந்த மட்பாண்டங்களிலே. அதுபோல கீழடியிலே கிடைக்கப்பட்ட இந்த மட்பாண்ட உருவங்கள் போல திருவண்ணாமலையிலே பல இடங்களிலே அந்த உருவங்கள் கண்டறிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அதனோடு தொடர்படுத்துகின்ற விதத்தில் தான் இந்த கீழடி முதல் ஈழம்பரை என்கின்ற இந்த முதலாவது தொகுதி வருகிறது. இரண்டாவது தொகுதி மட்டக்களப்பு பற்றி எழுதி கொண்டிருக்கிறது. மூன்றாவது தொகுதி யாழ்ப்பாணம் பற்றி, யாழ்ப்பாணத்திலே சொல்லிய சான்றுகள். நான்காவது தொகுதி அதாவது தமிழர் வாழ்கின்ற பகுதிகளை தவிர்த்து சிங்கள பகுதிகளிலே எப்படி தமிழர்கள் இருந்ததற்கான தொல்லிய சான்றுகள் இருக்கின்றன என்பது பற்றி அதை எழுதுவதற்கான தகவல்கள் அது பற்றி தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே 4 புத்தகங்கள், இது முதலாவது புத்தகம் இன்றைக்கு வந்திருக்கிற, நான் நினைக்கிறேன் வெளியிடும் மற்ற 3 புத்தகங்களை அவர் வெளியிடுவார் சொல்லி. ஆகவே நிச்சயமாக நாசர் அவர்களும் நம்முடைய மருதுசார் அவர்களும் சொன்னதை போல இது பல இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆகவே அது நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் எல்லோரும் இங்கு வந்ததற்காக என்னுடைய சார்பில் என்னுடைய குடும்ப மனைவி அனாமிகாவுக்கு பிற்பாடு ஒரு மகன் இருக்கிறான் எனக்கு. அவன் இப்பொழுது இசைத்தான் பட்டம் படிப்பு மேற்கொள்கிறான். அவனுடைய பட்டப்படிப்பு இசைத்துறையில், அதாவது வேலைத்துறை இசை. ஆகவே அவர்கள் சார்பிலும் உங்களுக்கு நன்றி கூறி அனாமிகாவுக்கு வாருங்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் இலங்கைக்கு, ஈழத்துக்கு வந்து அனாமிகா பண்பாட்டு மையத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே என்னுடைய உரையும் உறுதியாக ஒரு பாடலோடு முடிக்கிறேன். இது கண்ணகி பற்றி எழிலவர்கள் சொன்னார்கள். இது கண்ணகியினுடைய வழிபாட்டோடும் கண்ணகி விழாவோடும் தொடர்பட்ட ஒரு பாடல், கொம்பு பாடல். அதாவது கொம்பு இழுப்பார்கள். அதாவது நீங்கள் இது கையில் இருப்பது பார்த்திருப்பீர்கள். அங்கு வடசேரி, தென்சேரி, அதாவது கண்ணகி பக்கம் ஒரு பகுதியினர், கோவலம் பக்கம் இன்னொரு பகுதியினர் என்று வடசேரி தென்சேரி என்று இழுத்து முதலிலே கண்ணகிதான் இல்லை. ஆனா பிறகு அந்த கிராம வழக்கப்படி என்ன செய்வார்கள், முடி கொம்பு கொடுப்பார்கள். முடி என்ன, சின்ன கொம்பை மாட்டி அதை முறிச்சு எடுக்கிறது. ஆக ஆம்பளை அது கோவலம் வெல்ல வேண்டும், கோவலம் வெல்ல வேண்டும் என்ற ஒரு இதுல. ஆனா முதல்ல என்பது அது கண்ணகியா தான் இருக்கும். ஆகவே எப்பொழுதும் ராகுல சங்கரித்தியான் சொன்னதை போல பெண்ணே முதன்மையாக நின்று வழிநடத்துவர்களாக இருப்பாள். நீங்க உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்ன, கோக்காவில் இருந்து கங்கை வரை என்கிற நூலிலே ராகுல் சங்கரித்தியான் குறிப்பிடுவது. ஆகவே கண்ணகியும் அப்படித்தான். அந்த கண்ணகியினுடைய வாழ்வோடு தொடர்புபட்ட ஒரு சடங்கில் இருந்து ஒரு பாடல். தன்னானேதன தன்னானா தன்னானேதன தன்னானா தன்னானேதன தானீன தானீன தன்னானேதன தன்னானாம். கோலப்பணிச்சேவை கொய்தொடுத்து கொம்பு விளையாட்டுக்கு போகையிலே, கோலப்பணிச்சேவை கொய்தொடுத்து கொம்பு விளையாட்டுக்கு போகையிலே, வேலப்பர் மடிபிடிக்க மெத்தவும் சிக்கி கொண்டார் தோழி, மெத்தவும் சிக்கி கொண்டார் தோழி. தன்னானேதன தன்னானா தன்னானேதன தன்னானா
தன்னானேதன தானீன தானீன தன்னானேதன தன்னானா. ஆற்றோரும் புறமையில் அம்மையிலோ அது பெண்மையிலோ. ஆற்றோரும் பொறுமையில் அம்மையிலோ அது பெண்மையிலோ. பார்த்து வாடாம் வடசேரியா பாவப்பழம் போல பொண்ணுதாரே. பாவப்பழம் போல பொண்ணுதாரே. தன்னானே தன்ன தன்னானா தன்னானேதன தன்னானா. தன்னானேதன தானீன தானீன தன்னானே